இவர் அங்கே வந்து எதுவும் பேச முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பெரிய கடிதம், பெரிய ஓலை எழுதுறாரு. அதை படித்து முடிக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ பெரிய அறிக்கை எழுதி அவர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாரு. அங்கே பதில் சொல்லணும்னா அங்கே பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ பெரிய விளக்கம். 1999 என்ன நடந்துச்சு தெரியுமா, 2006 என்ன நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. சரி, 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு அது நடந்தது தெரியணும்ல. இப்போதான் உங்களால் சொல்ல முடியும். அது உங்களுக்கு அப்போ தெரிஞ்சுதான் நீங்கள் அங்கேயே எழுந்திரிச்சு நீங்கள் அதை சொல்லியிருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு பழைய வரலாறுகள்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கீங்க. அதுலேயும் வந்து என்ன எழுதுறீங்கன்னா, சேற்றை வாரி இறைக்கிறார்கள் அப்படின்னு. யார் சேற்றை வாரி இறைச்சா? இன்னைக்கு பேசினா எந்த தலைவராவது, எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு பேசினாங்க, யாருமே சேற்றை வாரி இறைக்கல. இன்னொரு இடத்துல எழுதுறாரு, டிஜிட்டல் முறையில் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது என்ன டிஜிட்டல் முறையில் அழுகிறதுனா என்ன? அழுகிறது ஓகே, இப்போ இவரு தான் போய் அழுதுருக்காரு போல இருக்கு வீட்டில், தேம்பி தேம்பி நம்மளை எப்படி பண்ணிட்டாங்களே சட்டசபையில் வச்சு அப்படின்ட்டு. இவர் அடுத்தவங்க மேலே தேம்பி தேம்பி அழுகிறது அப்படின்னு அடுத்தவங்கள சொல்றாரு. யாரும் தேம்பி அழுகல, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா தான் பேசினாங்க. இவரு தான் உண்மையான உட்காந்துருந்தாரு. இப்போ வந்து அறிக்கையில தேம்பி அழுகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து, அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ஆட்சி அமைப்பதற்கு தேவை 118 நம்பர், அது உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகள் 35% தான், மீதி இருக்கிற மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், அதெல்லாம் சொல்றாரு. அதனால பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு உங்களுடைய அரசு அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இவர் அறிக்கை என்ன தெரியுங்களா எழுதுறாரு, உங்களையும் தான் நிராகரிச்சிட்டாங்க, உங்களுக்கும் இவ்வளோ கோடி மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இவர் எழுதுறாரு. அவங்க வந்து ஆட்சியா இப்போ அமைச்சிருக்காங்க, அவங்க எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன எண்ணிக்கை இருக்கோ, என்ன மக்கள் சதவீதம் ஏத்துக்கிட்டு தானே உட்காந்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன மக்கள் சதவீத வாக்கு கிடைச்சிருக்கோ அது அடிப்படையில் அவங்க எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. ஆளுங்கட்சியா உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சியில போய் உங்களை இவ்வளவு பேர் நிராகரிச்சிட்டாங்க, இவ்வளவு ஓட்டு உங்களுக்கு கம்மியா விழுந்திருக்கு, அதிகமாக விழுந்திருக்குன்னு எழுதுறதுல என்ன லாஜிக் இருக்கு? ஆளுங்கட்சியா உட்கார்றதுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், அது இல்லை, அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு அறிக்கை. இதை போயிட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் எழுதி அதை அனுப்புறாங்க.